ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலாம். ஸோ நிறைய வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையே கொண்டு போவாங்க. யார் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மோல்டு பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சிந்தனை. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ஒர்த், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதுனா ரொம்ப நிறைய சாப்பிட்ருவாங்க, இல்லை சாப்பிடாமே இருப்பாங்க. ரொம்ப கவலையாக இருந்தது அப்படிங்கிறதுனா அவங்க தண்ணியே சாப்பிட மாட்டாங்க, இல்லை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. எப்போ ஒரு மனிதன் தண்ணியே மடிக்கலையோ அப்போ தான் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணவே முடியும். ஸோ செல்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களை கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட உடல் உடம்பு மாத்திரம் இல்லாமல் உங்களோட மென்டல் வெல்பீயிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் மென்டல் வெல்பீயிங் தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்குது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே. எல்லாருமே மனசோர்வில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போது நம்மள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தது அப்படிங்கிறதுனா வெளிப்பக்கத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோங்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஏன்னா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணினோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தது அப்படிங்கிறதுனா நம்ம மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையே ஒரு டிசிப்ளின்டு லைஃபாக இருக்கும். நம்மளுக்கு வறுத்து கொடுத்துருக்குறோம், நான் இதை நல்லா செய்வேன், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம், நம்மளோட செல்ஃப் ஒர்த் நம்மளுக்கு உணர்றோம் அப்படிங்கிறதுனா நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே மற்றவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸு, நம்மளோட பாண்டிங் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்னது அப்படிங்கிறதுனா நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கீங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கீங்களா, குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்களா உங்கள் மேலே, நீங்கள் உங்களை கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஆலோசனைகளை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.